மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் மாரியம்மாள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலிங்கப்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை நேற்று காலை 11 மணியளவில் முற்றுகையிட்ட அவர்கள் 6 ஊழியர்களுடன் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு 9 மணி வரை இந்த மறியல் போராட்டம் நீடித்தது. அப்போது அங்கு வந்த வைகோ தனது சொந்த ஊரில் டாஸ்மாக் கடையை அகற்ற முடியாத நான் மதுவிலக்கிற்காக நடைபயணம் மேற்கொண்டு என்ன பயன் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இளைய தலைமுறையை சீரழிக்கும் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். எல்லா தாய்மார்கள் பெற்றோர்களை கேட்டுக்கிறேன், இந்த டாஸ்மாக் கடை இருந்தா எந்த பிள்ளை உருப்படும்? குடிச்சா எந்த பிள்ளை உருப்படும்? குடிக்கிற தகப்பனே பிள்ளை குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் ஊர் கடையவே அகற்ற முடியாம நான் மதுவிலக்கை பத்தி ஊர் ஊரா நடந்து என்ன பிரயோஜனம்? டாஸ்மாக் கடை கூடாதுன்னு மக்கள் ஒட்டு சேர்த்து இன்னைக்கு சொல்றாங்க. கோரிக்கை எழுதி கொடுக்கணுமா உங்ககிட்ட? இங்க கூடாது, எங்க ஊர்ல கூடாது டாஸ்மாக் கடை. எங்க பிள்ளைங்க கெட்டு போகும், குடிச்சு கெட்டு போகும். எங்க ஊர்ல கடை கூடாது. ஊர் மக்களுடைய விருப்பம். குடிக்கிறவன் அப்படி இருந்தா அவனா வந்து சொல்லட்டும், கடையை திறக்கணும்னு வந்து வெளிப்படையா சொல்லட்டும். யாரா வர்றான்னு பாப்போம். நம்ம டாஸ்மாக் கடையை விரைவில் அகற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவித்த வைகோ பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். தொடர்ந்து டாஸ்மாக் கடைக்குள் வைத்து பூட்டப்பட்ட ஊழியர்களை விடுவித்த அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.